அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் பொது தகவல் தொழில்நுட்பவியல் ஜெனரல் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கான HTML எனும் அலகினை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அதாவது இணையதள விருத்தியில் நாங்கள் HTML எனும் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ், அதாவது வடிவமைப்பு மென்பொருளை நாங்கள் எவ்வாறு பயன்படுத்த போகின்றோம் என்பதை பற்றி ஆராய இருக்கின்றோம். ரைட், இது உங்களுக்குரிய தேர்ச்சி 7 பல்லூடக கூறுகளை ஒருங்கிணைத்து இணையதளங்களை விருத்தி செய்வார். இந்த பல்லூடக கூறுகளை ஒருங்கிணைத்து என்று சொல்லிக்க நாங்கள் பல ஊடகங்கள், அதாவது டெக்ஸ்டா இருக்கலாம், காணொலியா இருக்கலாம், ஒலியா இருக்கலாம், அப்படி பல ஊடகங்களை நாங்கள் இணைத்து ஒரு சிறந்த ஒரு இணையதளம் ஒன்றை உருவாக்குறதுக்கு நாங்கள் HTML பயன்படுத்துகிற சார்பாக பார்க்க போகிறோம். அதில் தேர்ச்சி மட்டங்கள் 7.1 பக்கங்களையும் உள்ளடக்கங்களையும் ஒழுங்கமைப்பதற்கு இணையதளங்களின் ஒழுங்கமைப்பையும் தொகுப்பையும் ஆராய்வர். ரைட், 7.2 இணைய பக்கங்களுக்கான பயனர் தேவைகளை பகுப்பாய்வு செய்வர். அதில் பல்லூடக உள்ளடக்கங்கள் என்று போட்டிருக்கு. ஒரு பயனர் தேவைகள், எந்த வயது மட்டமான பயனருக்கு நீங்கள் இணையதளங்களை உருவாக்குறீங்கள், அல்லது கல்வி அறிவு மட்டம் எந்த அளவில் இருக்கிறார்களுக்கு இணையதளங்கள் உருவாக்குறீங்கள், சிறுவர்களுக்கா, அப்படி என்ற வயது மட்டம் பார்க்க சிறுவர்கள், பெரியோர்கள் என்பதை பற்றியெல்லாம் பெறும். ஆகவே அந்த பயனர் குழுவை அடிப்படையாக கொண்டு நீங்கள் அந்த உள்ளடக்கங்களை, பல்லூடக உள்ளடக்கங்களை இணைச்சு கொள்ளக்கூடியவராக இருக்க வேண்டும். தேர்ச்சி மட்டம் 7.3 வலைப்பக்கங்களை உருவாக்குவதற்கு மீயுரை சுட்டி மொழியை பயன்படுத்தல், HTML ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜை நாங்கள் பயன்படுத்த போகணும். இது ஒரு அடிப்படையான இணையதள விருத்தியாக்க ஒரு மொழியாண்டு நாங்கள் கருதி கொள்ளலாம். மிகவும் அடிப்படையானது. தற்காலத்தில் இணைய படைப்பாக்க கருவிகளை அடிப்படையாக கொண்டு இணையதளங்கள் உருவாக்கப்படுகின்றன, வலைப்பக்கங்கள் உருவாக்கப்படுகின்றன. எனினும் இந்த HTML அறிவை கொண்டிருக்கிறவர் மிகவும் சிறப்பாக அந்த இணைய படைப்பாக்க கருவிகளையும் பயன்படுத்தி இணைய பக்கங்களை உருவாக்கக்கூடியதாக காணப்படும். ரைட், இணைய பக்கங்களை விருத்தி செய்வதற்கு இணைய படைப்பாக்க கருவிகளை பாய்ப்பர். ப்ளூ கிரிஃபோன், ஜூமிலா, கொம்போசர் போன்ற இணைய படைப்பாக்க கருவிகளை நீங்கள் பயன்படுத்தக்கூடியவராக இருக்க வேண்டும். ரைட், கற்றற்பர் இந்நிகழ்ச்சியை ஒரு மாணவன் கற்று முடிச்சா பிறகு கொண்டிருக்க வேண்டிய அறிவுகள். இணையதளம் ஒன்றின் இணைய பக்கங்களை இனங்காண்பர். ஒரு இணையதளத்தின் இணைய பக்கங்களை உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் முதலாவதாக உருவாக்குற பக்கத்தை ஹோம் பேஜ் என்று சொல்லுவோம், முதற் பக்கம். ஏனைய பக்கங்களை இணை பக்கங்கள் என்று நாங்கள் சொல்லலாம். ரைட், அப்போ இணைய பக்கங்கள் ஒவ்வொன்றையும் ஆராய வேண்டும். ரைட், இணைய பக்கம் ஒன்றின் உள்ளடக்கங்களை இனங்காண்பர். என்னென்ன உள்ளடக்கம், ஒரு இணையதளத்தை நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க, அங்க என்னென்ன உள்ளடக்கங்கள் இருக்கு, டெக்ஸ்ட் இருக்கு, போட்டோ இருக்கு, வீடியோ இருக்கு, போன்றவற்றை நீங்கள் பார்க்கணும். ரைட், அடுத்தது இணைய பக்கம் ஒன்றின் உள்ளடக்கங்களின் ஒழுங்கமைப்பை பகுப்பாய்வர். இந்த இணையதளத்துல இந்த உள்ளடக்கங்கள் எவ்வாறு ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கு. ரைட், லிங்குகள் போடப்பட்டிருக்கு, அதாவது பட்டியல்கள் போடப்பட்டிருக்கு, ஒரு பிரதான பட்டியலுக்கு உப பட்டியல்கள் போடப்பட்டிருக்கு. அநேகமான உள்ளடக்கங்களுக்குரிய லிங்குகள் அல்ல உப பட்டியல்கள் அனைத்தும் முதற் பக்கத்துக்கு வரும். முதற் பக்கத்தை பார்த்து அவர் எந்தெந்த பக்கங்களுக்கு போகணும் என்று தீர்மானிச்சு கொள்ளக்கூடியதா அந்த உங்களோட இணைய பக்கம் காணப்படும். ரைட், அடுத்த கற்றற்பெற இணைய பக்கம் ஒன்றின் பயனுறுதியும் பொருத்தமானதுமான தகவல் தளக்கோலத்தை உருவாக்குவர். அப்போ ஒவ்வொரு இணைய பக்கத்துக்கும் சரியான தளக்கோலம் இருக்கும். அந்த பட்டியல்கள், லிங்குகள் பயன்படுத்துகிற தளக்கோலம் சரியா இருக்கும். ரைட், அடுத்தது மீ வாசக சுட்டுமொழியை அல்ல மீயுரை அல்ல வாசகம் 2 சுட்டுமொழி, அதாவது HTML ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் விளக்குவர். ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் என்றது ஒரு வடிவமைப்புக்கான மென்பொருள், ஒரு கணனி செயலாக்க மென்பொருள் அல்ல, ஒரு வடிவமைப்புக்கான மென்பொருள். அந்த வடிவமைப்புல ஒட்டுக்கள் பயன்படுத்தப்படும். அந்த ஒட்டுக்கள்ல பல பண்புகளை பயன்படுத்தி ஒட்டுக்களை விவரிக்கலாம் என்பதை பற்றி நீங்கள் அந்த HTML விளக்கக்கூடியவராக இருக்கும். ரைட், அடுத்தது மூல ஆவணத்தை பொருத்தமான நீடிப்புகளுடன் சேமிப்ப. ரைட், அந்த மூல ஆவணத்தை பொருத்தமான நீடிப்புகளுடன் சேமி. அந்த நீடிப்புகள் என்ற கோப்பு நீட்சி, ஃபைல் எக்ஸ்டென்ஷன். ரைட், ஃபைல் எக்ஸ்டென்ஷன் சரியான ஒரு ஃபைல் எக்ஸ்டென்ஷன்ல இருக்கணும்.
ஏனென்று சொன்னால் நாங்கள் இந்த சாதாரண HTML நாங்கள் ஒரு வலைப்பக்கத்தை உருவாக்கும் பொழுது நாங்கள் ஒரு சாதாரண டெக்ஸ்ட் எடிட்டர் ஒன்றுதான் உருவாக்க போறோம். நோட்பேட் பிளஸ் பிளஸ் போன்றவற்றில் உருவாக்க போறோம். ஆனா அந்த நோட்பேட் பிளஸ் பிளஸ் போன்றவற்றில் உருவாக்கி நீங்கள் தரவுகளை சேமிக்க ஒரு பேர் போடுறீங்கன்னு வைப்போம். ஏ என்ற ஒரு பேர் போடுறீங்க, ரைட்? ஏ என்ற ஒரு பேர் போட்டிருக்கு. அதுல .txt என்று தான் ஆட்டோமேட்டிக்கா சேவ் ஆகும். .txt என்று சேவ் ஆகும். ஆகவே இது பொருத்த HTML-க்கு பொருத்தமற்றது. நீங்க சேவ் என்று கொடுத்தீங்கன்னா .txt. அப்புறம் நீங்க டபுள் கிளிக் பண்ணி ஓபன் பண்ணி பார்த்தா ஒரு டெக்ஸ்ட் ஃபைலா தான் பெறும், ரைட்? ஆனா இதை நாங்கள் எவ்வாறு சரியான கோப்பு நிகழ்ச்சியில கொடுக்கணும்டா, ஒரு A என்று நீங்க சேவ் பண்றீங்கடா, a.html, ரைட்? a.html என்றது நீங்க கட்டாயம் கொடுக்கணும், ரைட்? HTML என்ற கோப்பு நிகழ்ச்சி நீங்கள் கட்டாயம் கொடுக்கணும். கொடுத்தா தான் அது ஒரு இணைய பக்கம் போன்று ஜாதாயினும் ஒரு இணைய உலாவியில வெப் பிரவுசர்ல நீங்கள் ஓபன் பண்ணி பார்க்கக்கூடியதாக இருக்கும், ரைட்? ஆகவே இதை பற்றி கோப்பு நீட்சியை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதாவது கோப்பு நீடிப்புகளுடன் சரியான கோப்பு நீடிப்பு அல்ல பொருத்தமான கோப்பு நீடிப்போட நீங்க சேமிக்கணும். அது முக்கியமான ஒன்றாக இருக்கு. அடுத்தது பயனர் தேவைக்கேற்ப பொருத்தமான பல்லூடக உள்ளடக்கங்களை புகுத்தி வலைப்பக்கத்தை வடிவமைப்பர். தேவைக்கேற்ற மாதிரி பல்லூடகங்கள், நாங்கள் தேவைக்கு அதிகமான பல்லூடகங்களை போடக்கூடாது, தேவைக்கேற்ப பல்லூடகங்களை போடுவோம், ரைட்? பட்டியல்களை பயன்படுத்தி வலைப்பக்கத்தை தரவுகளை ஒழுங்குபடுத்துவது. இந்த பட்டியல்கள் பாத்தீங்கன்னு சொன்னா நாங்கள் தரவுகளை ஒரு ஒழுங்குபடுத்துறதுக்கு இந்த பட்டியல் லிஸ்ட் பட்டியல்கள் பயன்படுது. ஒரு தொகுதி தரவுகளை அந்த ஒரு தொகுதிக்கு மட்டும் போட்டுக்கொள்ளலாம், ரைட்? ஆகவே அதை பொருத்தமான தொகுதிகளுக்கு போட்டு பட்டியலா உருவாக்குறோம், ரைட்? அதுல 3 வகையான பட்டியல் இருக்கும். அந்த 3 வகையான பட்டியல்களையும் நீங்கள் உருவாக்க தெரிஞ்சவரா இருக்கும், ரைட்? அடுத்தது படைப்பாக்க கருவிகளை பாவித்து எளிய வலைப்பக்கங்களை வடிவமைப்பேன். அப்ப இணைய படைப்பாக்க கருவி ஒன்றை நீங்கள் ஓபன் பண்ணி அதுல எளிய வலைப்பக்கம் ஒன்றை நீங்கள் உருவாக்கக்கூடியவரா இருக்கும். இப்ப கொம்போசர் என்றா கொம்போசருக்குரிய வெப்சைட்ல போய் நீங்கள் கொம்போசர் மென்பொருளை டவுன்லோட் பண்ணி போட்டு இலவசமா பெற்றுக்கொள்ளக்கூடிய கொம்போசர் அதை டவுன்லோட் பண்ணி போட்டு நீங்கள் அதுல அந்த இணைய படைப்பாக்க கருவியை பயன்படுத்தி இணையதளத்தை உருவாக்க தெரியணும், ரைட்? முதலாவது இணையதளம் ஒன்றின் உள்ளடக்கத்துக்கு உள்ளடக்கங்கள் பல இருக்கு. அதுல முதற் பக்கம் இணைப்பு பக்கம் என்று போட்டிருக்கு. இதுல நாங்கள் முதலாவது பாத்தீங்கன்னு சொன்னா முதற் பக்கத்தை நாங்கள் எடுத்துக்கொண்ட வேண்டாம். முதற் பக்கம் அதை நாங்க ஹோம் பேஜ் என்று சொல்றது. அந்த ஹோம் பேஜை எடுத்துக்கொண்டோம்னா அந்த ஹோம் பேஜ் என்று சொல்றது அநேகமான உள்ளடக்கங்களை கொண்டுள்ள இணைய பக்க இணையதளத்தின முதலாவது பக்கம். அநேகமான உள்ளடக்கங்களை கொண்டுள்ள இணைய பக்கத்தின் முதலாவது பக்கம் தான் உங்களுக்கு அந்த ஹோம் பேஜ். இணைப்பு பக்கம் என்றால் அந்த ஹோம் பேஜ்ல இருந்து நாங்கள் அடுத்தடுத்த பக்கங்களுக்கு போய் அந்த மற்ற பக்கங்கள் இணைப்பு பக்கங்கள் சொல்லுவோம். அதான் உங்களுக்கு ஹோம் பேஜும், ரைட்? அடுத்த இணைப்பு பக்கங்கள், முதற் பக்கம், இணைப்பு பக்கம், ரைட்? அந்த ஒவ்வொரு பக்கத்திலையும் என்னென்ன உள்ளடக்கங்களை கொண்டிருக்கலாம், ரைட்? ஒன்று இதுல போடப்பட்டிருக்கு பாடம், டெக்ஸ்ட், சொற்கள். சொற்கள் கட்டாயமாக ஒரு இணைய பக்கத்துல சொற்கள் கட்டாயம் இருக்கு. அடுத்த படிமம், இமேஜ், ரைட்? இமேஜ் எப்படி போடலாம். அடுத்த கேட்பொலி, சவுண்ட் இருக்கலாம். காணொலி, சவுண்ட், லைட் எல்லாம் சேர்ந்த வீடியோ, ஆடியோ எல்லாம் சேர்ந்தா அப்ப வீடியோ. விளம்பரங்கள், நீங்க அட்வர்டைஸ்மெண்ட் ஒரு சைட்ல எப்படி போடலாம். தேடல் வசதிகள், சர்ச் பாக்ஸ், சர்ச் பட்டன் எப்படி போடலாம், ரைட்? அல்லது வேற சோசியல் மீடியாக்குரிய லிங்க் எப்படி போடலாம், ரைட்? அந்த சோசியல் மீடியாக்குரிய லிங்கை கொண்டிருக்கிறது அது உள்ளடக்கங்கள், ரைட்? அசைவூட்டங்கள், அனிமேஷன் படங்கள் அல்ல அனிமேஷன் நாங்கள் போட்டுறோம். பதிப்புரிமை மற்றும் பராமரிப்பு விவரம், ரைட்? கட்டாயமாக இணையதளத்துக்கு ஒரு பதிப்புரிமைக்குரிய டீட்டெயில்ஸ் கட்டாயம் இருக்கணும். என்னன்னு சொன்னா அந்த இணையதளத்தை பார்வையிடுற பயனர்கள் அதை ஒரு சரியான இணையதளம் என்று பார்க்கணுமே அந்த பதிப்புரிமை என்ன மாதிரி இருக்குன்னு பார்க்கணும். அல்ல பராமரிப்பு விவரத்தை பார்க்கணும். அடுத்தது எப்ப கடைசியா பராமரிக்கப்பட்டிருக்கு, அப்டேட் டேட் எப்ப இருக்கு என்றெல்லாம் பார்க்கணும். ஏன்னா அப்டேட் டேட் கனகாலத்துக்கு முதல் இருந்தால் அந்த வெப்சைட்ல புது விடயங்கள் இருக்காது, ரைட்? அப்டேட் கனகாலத்துக்கு முதல் இருந்தால் புது விடயம். அப்ப அப்டேட் டேட் நாங்கள் அவதானிச்சுக் கொள்ளும். அவதானிச்சுட்டு தான் அந்த தற்போதைய டீட்டெயில்ஸ் அந்த வெப்சைட்ல பார்க்கலாம். அல்லாட்டி நவீன டீட்டெயில்ஸ் தான் போட்டிருப்பினோம், ஆனா அது 1 வருஷம் 2 வருஷத்துக்கு முற்பட்டதான் இருக்கு, ரைட்? ஆகவே அது அப்டேட்டை கவனத்தில் கொள்ளும், ரைட்? வேறு தகவல்களுடனான தொடர்பு, அதான் நான் ஏற்கனவே சொல்ல மாதிரி சோசியல் மீடியாக்களை லிங்க் பண்ணி வைக்கிறது, சர்ச் ஆப்ஷன்களை லிங்க் பண்ணி வைக்கிறது, அல்லது ஒரு தேடற் பொறிகளை லிங்க் பண்ணி வைக்கிறது, அதாவது வேறு தகவல்களுக்கான தொடர்பு. தேவையானவற்றை தரவிறக்கம் செய்யும் வசதி.
டவுன்லோட் பட்டன், அதை டவுன்லோட் செய்யக்கூடிய ஒரு வசதி அந்த இணைய பக்கத்தில் இருக்கும். தேவையானதை டவுன்லோட் பண்ணக்கூடிய வசதி இருந்தால் அது சிறந்ததாக இருக்கும். அப்போ இவ்வளவு உள்ளடக்கங்களும் இந்த இணைய பக்கங்களில் காணும். அதில் ஒரு தொகுதியை நீங்கள் பயன்படுத்தலாம். ரைட், இவ்வளவு உள்ளடக்கம் இணைய பக்கத்தில். ரைட், சிறந்த இணைய பக்கத்தின் இயல்பு, ஒரு இணைய பக்கத்தின் இயல்பு. அப்போ சிறந்த இணைய பக்கத்தின் இயல்பு என்று சொல்லிக்க நீங்கள் நிறைய சொல்லலாம். அதில் நாங்கள் ஓரளவு சொல்லி கிடக்கு பாருங்க. ஒன்று, பாவனையை இலகுவாக்குதல். அப்போ நீங்கள் பாவிக்கிற தன்மை இலகுவானது சிறந்த இணைய பக்கமாக இருக்கு. பாவிக்கிற தன்மை கொஞ்சம் கடினமான தன்மைன்னு சொன்னால் பல பயனர் பயன்படுத்த மாட்டோம். அதால அது சிறந்த இணைய பக்கம் என்று ஒரு விளங்கி கொள்ளாது. அவை பாவனையை இலகுவாக்குதல். அடுத்தது, பயனருக்கு தேவையான தரவுகளை விரைவாக தேடிக்கொள்ளுதல். ரைட், ஒரு தரவை நாங்கள் எடுக்க போறோம்னா அதுக்கு நீண்ட நேரம் எடுக்குது. அல்ல அந்த இணைய பக்கத்துல கன நேரமா செலவழிச்சுத்தான் அந்த தகவலை தேடுறோம். அல்ல அந்த இணைய பக்கத்துல உரிய தகவல்கள் இல்லை என்று சொன்னால் அது இணைய பக்கம் சிறந்ததா இருக்காது. ரைட், மூன்றாவது போட்டிருக்கு பயனரை கவருதல். சரியான கலர்கள், சரியான வடிவங்கள் போட்டு பயனரை கவரும். ரைட், அடுத்ததா இலகுவாக இற்றைப்படுத்தல். அப்ப அந்த இணைய பக்கம் இற்றைப்படுத்தக்கூடியதா இருக்கணும். பிற்காலத்தில் புதிய பண்புகளை சேர்ப்பதற்கு வசதிகள் காணப்படுதல். அப்ப நீங்கள் ஒரு இணைய பக்கத்தை உருவாக்குறீங்கள். அப்ப அந்த இணைய பக்கத்துல வேற பண்புகளை அல்லது வேற முடிவை பண்ணக்கூடியதா நீங்கள் சேர்க்க இயலாட்டி அந்த இணைய பக்கம் கொஞ்சம் என்ன சிறந்ததா இருக்கிறதுக்கு வராது. என்னன்னு சொன்னா சிறந்ததா இருக்காது. ஏன்னா நீங்க அப்டேட் பண்றது அல்ல சேர்க்கிறது கடினம் என்று சொன்னா அது சிறந்த இணைய பக்கமா இருக்காது. அவை அதுல பிற்காலத்துல பண்புகளை சேர்க்கிறதுக்கு வசதிகள் காணப்பட வேண்டும். ரைட், அடுத்தது இணைய பக்கம் ஒன்றின் உள்ளடக்கத்தை முகாமை செய்தல். அப்ப இந்த இணைய பக்கம் ஒன்று நாங்கள் முதலாவது பார்த்தாங்க. இணைய பக்கம் ஒன்று இணைய பக்கம் ஒன்று ஒரு சிறந்ததா இருக்கணும், எப்படி எப்படி இருக்கணும் என்றதை பற்றி பார்த்துறாங்க. அடுத்தது இணைய பக்கம் என்ற உள்ளடக்கங்களை எப்படி முகாமை செய்வோம். அப்ப எல்லாம் வேணும் என்று சொல்லி போட்டு நாங்கள் அந்த தரவுகள் எல்லாத்தையும் ஒரேடியா போட்டு விடலாம். ஆங்காங்கே நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமா போட்டு விடலாம். ரைட், ஆகவே ஒரு முகாமைத்துவம் அந்த உள்ளடக்கத்தை முகாமை செய்யணும். ரைட், வரைபடங்கள் மூலம் வகைப்படுத்தல். நீங்கள் ஒரு வரைபடத்தை போட்டு அதுல முகாமை செய்யறீங்க. ரைட், அப்படி எப்படி வரைபடம் போடுறீங்கன்னா ஹோம் பேஜ், அடுத்து அந்த பேஜ்ல இருந்து என்னென்ன பேஜுக்கு லிங்க் போகுது, ரைட், அப்புறம் அதுல இருந்து எங்க லிங்க் போகுது என்று நாங்கள் முதலாவது ஒரு வரைபடத்தை போட்டு அந்த இணையதள உள்ளடக்கங்களை முகாமை செய்யலாம். ரைட், இரண்டாவது ஒட்டுமொத்த உள்ளடக்கத்தின் தொகுப்பை முதற் பக்கத்தில் காட்சிப்படுத்தல். அவ ஒட்டுமொத்த இணைய பக்கத்தின் தொகுப்பை முதற் பக்கத்தில் காட்சிப்படுத்த. அப்ப முதற் பக்கத்தில் காட்சிப்படுத்த எல்லாம் காட்சிப்படுத்தப்படையில்லாத சந்தர்ப்பமும் இருக்கு. அதுக்காகத்தான் நாங்கள் பட்டியல்கள் போடுறோம். பட்டியல், உபபட்டியல் அதுகள் எல்லாம் போடுவோம். அடுத்த கிடக்க நினைக்கிறோம். தகவல்களை சுருக்கமாக வழங்குதல். ஏதாவது நியூஸ் மாதிரி போடுறோம்னா ஒரு நியூஸுக்குரிய ஹெட்டிங், அதுக்குரிய ட்ரெண்ட் வரி, மேலும் வாசிக்கிட்டு அங்கால போவோம். அப்ப அந்த குறுகிய பகுதி மட்டும்தான் உங்களுக்கு முதற் பக்கத்துல காட்சிப்படுத்தும். அவை நீங்க மேலும் வாசிக்கின்றதை கிளிக் பண்ண மிச்சம் காட்சிப்படுத்தும் வாசிக்கலாம். ஆகவே என்ன செய்யணும், சுருக்கமா அங்க வழங்கக்கூடிய இருக்கும். இலக்கமிடப்பட்ட குண்டுக்குறிகள் பட்டியல் மற்றும் உட்தள்ளல்கள். அப்ப இலக்கமிடப்பட்ட அல்ல குண்டுக்குறிகள் புல்லட்ஸ் போட்ட பட்டியல் அல்ல உட்தள்ளக்கூடிய பட்டியல்களை நீங்கள் பயன்படுத்துறது. 3 வகையான பட்டியல் பார்ப்போம். ரைட், ஒன்று என்ன ஒழுங்குபடுத்தப்பட்ட பட்டியல், ஒழுங்குபடுத்தப்படாத பட்டியல், விபரண பட்டியல். அப்போ ஒழுங்குபடுத்தப்பட்ட பட்டியல் தான் அந்த இலக்கமிடப்பட்ட பட்டியல். ரைட், ஒழுங்குபடுத்தப்படாத பட்டியல் தான் அந்த குண்டுக்குறிகள் இடப்பட்ட பட்டியல். ரைட், விபரண பட்டியல் தான் அந்த உட்தள்ளலோட சம்பந்தப்பட்ட பட்டியல். அப்ப இவ்வளவும் அந்த அதுல இருந்தா உள்ளடக்கம் சிறப்பா இருக்கும். பயனர் வலைக்கடப்படத்தை இலகுவாக உலாவுவதற்கு வசதிகளை வழங்குதல். இந்த பயனர் வலைக்கடப்படத்தை இலகுவாக உலாவுவதற்கு வசதிகளை வழங்குதல்னு சொன்னா ஒரு பக்கத்துல இருந்து அடுத்த பக்கத்துக்கு போறேன். ஓகே, இன்னொரு பக்கத்துக்கு போறேன். அதுல இருந்து திரும்ப முதல் பக்கத்துக்கு வாரத்துக்கு ஒரு வசதி இருக்கணும். பேக் பண்ணி வரக்கூடிய மாதிரி. ரைட், அவர் பட்டன் ஒன்றை கிளிக் பண்ண முதல் பக்கத்துக்கு வரக்கூடிய மாதிரி வரும். அப்ப ஒரு பக்கங்களுக்கு இடையில ஒரு லிங்க் ஒன்று இருக்கணும், இலகுவானதா இருக்கணும். அதால பயனர் அந்த வலைக்கடப்படங்கள்ல மிக இலகுவாக உலாவுறதுக்கு வாய்ப்பு. இதான் அந்த இணைய பக்கங்கள் உள்ளடக்கத்தை முகாமை செய்தலா இருக்கும். நாங்கள் இணைய பக்கத்தை வடிவமைக்கிற, அதாவது உருவாக்குற ஒரு சாதாரண அடிப்படையான மொழி பற்றி பார்க்க இருக்கின்றோம். ஹைப்பர்டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ், HTML. ரைட், HTML பற்றி பார்க்க இருக்கின்றோம். ரைட், அதுல பாருங்க உலகளாவிய வலைப்பக்கத்தை நாங்கள் உருவாக்க போறோம். உலகளாவிய வலைப்பக்கத்தை உருவாக்க போறோம்.
ரைட். உலகளாவிய வலைப்பக்கங்களை உருவாக்க பயன்படுத்தப்படுகின்ற அடிப்படை மொழி இதுவாகும். இது ஒரு அடிப்படையான மொழி. ரைட். அடிப்படை மொழி இதுவாகும். ரைட். HTML ஆனது ஒரு காட்சிப்படுத்தும் விவரிக்கும் மொழியாகும். ஒரு காட்சிப்படுத்தி விவரிக்கிற மொழியா காணப்படும். ரைட். அதை நாங்கள் எப்படி உருவாக்குறோம் என்றது. ரைட். அப்ப HTML மொழியை பயன்படுத்தி இணைய பக்கங்களை நாங்கள் உருவாக்க ரைட் என்னத்தை பயன்படுத்தி ஒரு அடிப்படையான நாங்கள் ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர்களை பயன்படுத்தலாம். ரைட். நாங்கள் டெக்ஸ்ட் எடிட்டரை பயன்படுத்தலாம் என்ற நாங்கள் அடிப்படையா நாங்கள் டெக்ஸ்ட் எடிட்டர்களை பயன்படுத்தலாம் என்று சொன்னால் ரைட் இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் நோட்பேட் ரைட் நோட்பேட் ரைட் நோட்பேட் பிளஸ் பிளஸ் நோட்பேட் பிளஸ் பிளஸ் ரைட் நோட்பேட் பிளஸ் பிளஸ் வேர்ட்பேட் ரைட் வேர்ட்பேட் போன்ற டெக்ஸ்ட் எடிட்டர்களை நீங்கள் பயன்படுத்தலாம். இப்படியான டெக்ஸ்ட் எடிட்டரை பயன்படுத்தி நாங்கள் உருவாக்கும். அப்ப நாங்கள் இப்ப இந்த பிராக்டிக்கல்ல பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா நோட்பேட் பிளஸ் பிளஸ் பயன்படுத்தி உருவாக்கும். பிராக்டிக்கல்ல நாங்கள் நோட்பேட் பிளஸ் பிளஸ் பயன்படுத்தி உருவாக்குறத பார்ப்போம். அப்ப HTML கோடிங் டேக் முழுக்க நாங்கள் எங்க அடிப்போம்னா நோட்பேட் பிளஸ் பிளஸ்ல அடிப்போம். ரைட். அடிச்சு போட்டு .html என்று கோப்பு நீட்சியை போட்டு நாங்கள் சேமிப்போம். அப்ப .html என்று கோப்பு நீட்சியை போட்டு சேமிச்சுட்டு நாங்கள் யாதாயினும் ஒரு இணைய உலாவில பார்ப்போம். ரைட். ஆகவே ஒரு நோட்பேட் பிளஸ் பிளஸ் நாங்கள் எப்படி ஓபன் பண்றோம் என்று சொன்னால் உங்களோட டெஸ்க்டாப்ல இருக்கிற ஷார்ட்கட்டை நீங்க டபுள் கிளிக் பண்ணலாம், அல்லது நீங்க சர்ச்ல போய் நோட்பேட் பிளஸ் பிளஸ் என்று சர்ச் பண்ணி கொள்றீங்க. சர்ச் பண்ணி நோட்பேட் பிளஸ் பிளஸ் எடுத்துக்கொள்றீங்க. ரைட். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நாங்கள் எங்கே அந்த அவுட்புட்டை பார்க்க போறோம் என்று சொன்னால் ஒரு இணைய உலாவில அவுட்புட்டை பார்க்க போறோம். ஆகவே HTML மொழியை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட இணைய பக்கத்திலே பார்வையிடல் எங்க பார்க்க போறோம், அவுட்புட் எங்க பார்க்க போறோம். ஜாதாயினும் ஒரு இணைய உலாவில், அதாவது வலை மேலோடின்னு சொல்லலாம். ரைட். வலை மேலோடி வெப் பிரவுசர்ல நாங்க பார்க்க போறோம். ரைட். உங்களுக்கு முக்கியமான சில வெப் பிரவுசர்கள் கடந்த நிகழ்ச்சியிலையும் நாங்கள் கற்றுக்கொண்டு நாங்கள் அதே சார்பானது பாருங்க. சஃபாரி, ஒபேரா, இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், கூகுள் குரோம், மொசில்லா ஃபயர்பாக்ஸ். நாங்கள் இன்றைக்கு பிராக்டிக்கலா பார்க்க கூகுள் குரோமை பார்ப்போம். ஆகவே நாங்கள் இன்றைக்கு நோட்பேட் பிளஸ் பிளஸ்ல நாங்கள் HTML டெக் அடிச்சு கொள்வோம். கூகுள் குரோம்ல அவுட்புட்டை பார்த்துக்கொள்வோம். ரைட். ஓகே. ஒரு கூகுள் குரோம் நாங்கள் ஒரு கூகுள் குரோம் ஓபன் பண்ணிக்க அதுல 2 பகுதியை நாங்கள் கருதி கொள்ளணும். என்ன காரணம் HTML நாங்கள் வடிவமைக்க அந்த HTML அடிப்படை மொழியில அது 2 பகுதியா நாங்கள் கருதுறோம். அந்த 2 பகுதியில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒன்று கெட் பகுதி. ரைட். ஒன்று கெட் பகுதி. ரைட். இதுல வந்து பாருங்க இந்த மேல் இவ்வளவு பகுதியும் கெட் பகுதியா நாங்கள் கருதுவோம். ரைட். மேல் இவ்வளவு பகுதியும் கெட் பகுதி. ஆகவே அந்த உங்களோட அந்த மேல் டூல் பாரோட டைட்டில் பாரோட சேர்த்து நாங்கள் கெட் பகுதியா எடுக்கிறோம். ரைட். கெட் பகுதியா எடுக்கிறோம். அந்த கெட் பகுதியில பாருங்க மேல உங்களுக்கு ஒரு டேப் காட்டப்பட்டிருக்கு. டேப் வசதியை கொண்டது டேப் காட்டப்பட்டிருக்கு. அந்த டேப்ல கூகுள் என்று கிடக்கு. நாங்கள் எங்களுக்கு ஒரு HTML ஆவணத்துக்கு ஒரு பேரொண்டு போட்டு நாங்கள் சேமிச்சு கொள்றோம் என்றால் HTML ஆவணத்துக்கு நாங்கள் ஒரு பெயர் போட்டு சேமிச்சு கொள்றோம் என்றால் அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த டேப்புக்கு வந்து டைட்டில் நாங்கள் போடுவோமா இருந்தால் டைட்டில் ரைட் டைட்டில் போடுவோமா இருந்தால் அந்த டைட்டில் வந்து உங்களுக்கு அந்த டேப்ல வரும். ரைட். அடுத்தது கீழே இருக்கிற இவ்வளவு பகுதியை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா பொடியாக கருதுவீங்கள். பொடி பகுதி. ரைட். கீழே இருக்கிற இவ்வளவு பகுதியும் பொடி பகுதியாக கருதப்படும். ஆகவே நாங்கள் இந்த HTML வடிவமைப்பு செய்ய கெட் பகுதியையும் பொடி பகுதியையும் நாங்கள் தனித்தனியா பார்க்க வேண்டியது. ரைட். ஆகவே அடுத்ததுல உங்களுக்கு ஒரு HTML பக்கத்தின் அடிப்படை கட்டமைப்பு தரப்படுது. அப்ப HTML பக்கத்தின் இந்த அடிப்படை கட்டமைப்புல HTML பக்கத்துல அடிப்படை கட்டமைப்புல உங்களுக்கு அந்த கெட் பகுதி பொடி பகுதி ரெண்டும் காட்டப்பட்டிருக்கு. ரைட். கெட் பகுதியும் பொடி பகுதியும் காட்டப்பட்டிருக்கு. கெட் பகுதி பொடி பகுதி. ரைட். அப்ப நாங்கள் அந்த கெட் பகுதிக்கு எழுதுற அவ்வளவும் என்ன உங்களுக்கு அந்த டைட்டில்ல வர டேப்புக்கு வரும். ரைட். அப்ப நாங்கள் இந்த ஜிட்ட பொறுத்தளவுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க கெட் பகுதிக்கு டைட்டில் மட்டும்தான் குறிக்க போறோம். கெட் பகுதிக்கு டைட்டில் மட்டும்தான் குறிக்க போறோம். ஆனா பொடி பகுதிக்கு மிச்ச உள்ளடக்கங்கள், அதாவது நாங்கள் உள்ளடக்கங்கள் பார்த்து நாங்கள் இணைய பக்கம் ஒன்றுல இருக்கிற உள்ளடக்கங்கள் பார்த்து நாங்கள் ஆகவே அந்த உள்ளடக்கங்களை குறிச்சு கொள்வோம். ரைட். அப்ப அந்த கெட் பகுதிக்கு நாங்கள் அப்ப டைட்டில் மட்டும் பார்ப்போம். அப்ப முதலாவது ஆரம்ப ஒட்டு. ரைட். அந்த ஆரம்ப ஒட்டு நாங்கள் இதுல அவதானிக்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த HTML என்றது ஒரு ஆரம்ப ஒட்டு. ரைட். அந்த HTML ஆரம்ப ஒட்டு எப்படி முடிச்சு கொள்றோம்? ரைட். ஒரு ஸ்லாஷ் போட்டு முடிச்சு கொள்றோம். ரைட். ஒட்டுக்கள் முடியேக்க ஒரு ஸ்லாஷ் போட்டு முடிக்கப்படும்.
ரைட். அதுல முடிவோட்டு அற்ற ஒட்டுகளும் காணப்படலாம். BR, IMG, இமேஜ் ஒட்டு போன்றன முடிவொட்டு அற்ற ஒட்டுகளாக காணப்படும். ரைட். அதுல நாங்கள் கெட் ஒட்டு ஆரம்பிச்சு கெட்டொட்டு முடிக்கிறோம். அதுக்குள்ளதான் நாங்க டைட்டில வழங்க முடியும். டைட்டில் அடுத்த பொடியொட்டு தொடங்கி பொடியொட்டு முடிக்கிறோம். அந்த பொடி பகுதிக்குள்ளதான் நாங்கள் ஏனைய உள்ளடக்கங்களுக்குரிய ஒட்டுக்களை வழங்க முடியும். ஏனைய உள்ளடக்கங்களுக்குரிய ஒட்டுக்கள் அதான் இதுல உங்களுக்கு அடிப்படை கட்டமைப்பா காட்டப்பட்டிருக்கு. ரைட். இதுல உங்களுக்குரிய அடிப்படை கட்டமைப்பு காட்டப்பட்டிருக்கு. ரைட். அப்ப பின்னணி வர்ணம், அப்ப நாங்கள் ஒரு இணைய பக்கம் ஒன்றுக்கு பின்னணி வர்ணம் பற்றி பார்ப்போம். ரைட். அந்த பின்னணி வர்ணம் இடையக்க நாங்கள் கடைசியா இறுதியாக பிராக்டிக்கல் அவதானிச்சு கொள்வோம். ரைட். இதுல நாங்கள் பின்னணி வர்ணம் இட்டுக் கொள்றோம். அப்ப பிஜி கலர் என்ற ஒரு பண்பை நாங்கள் சேர்த்துக் கொள்ளப்போம். ரைட். பொடி ஒட்டோட பிஜி கலர் என்ற பண்பை நாங்கள் சேர்த்துக் கொள்றோம். ரைட். ஆகவே இந்த பிஜி கலர் நாங்கள் போட்டுக்கொள்ள ரெண்டு விதமா நாங்க போட்டுக்கொள்ளலாம். ஒன்று அந்த கலருக்குரிய பேரை போட்டுக்கொள்ளலாம். நான் இப்ப ரெட் என்று கொடுத்துக்கொள்றேன். ஆகவே உங்களுக்கு பேக்ரவுண்ட் ஃபுல்லா ரெட் கலர்ல வரும். ரைட். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பொடி பிஜி கலர் நாங்கள் நம்பர் ஃபார்மேட்ல கொடுக்கலாம். அப்ப அந்த நம்பர் ஃபார்மேட்ல கொடுக்க முதலாவது கேஷைன் வழங்கப்படணும். அந்த நம்பர் ஃபார்மேட் என்னென்று வருதுன்னு சொன்னால் முதல் 2 11 இலக்கமும் 11 வடிவிலாம் கொடுப்போம். முதல் 2 11 இலக்கமும் ரெட்டுக்குரியது. ரைட். அடுத்த 2 11 இலக்கமும் கிரீனுக்குரியது. அடுத்த 2 11 இலக்கமும் ப்ளூக்குரியது. RGB மாடல் அடிப்படையாக கொண்டு நாங்கள் இதுல வர்ணங்களை வழங்கிக் கொள்றோம். ரைட். இப்ப வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த RGB மாடல்ல ஒவ்வொரு கலருக்கும் 8 பிட்டுகள் பயன்படுத்தப்படும். அந்த ஒவ்வொரு கலருக்கும் 8 பிட்டுகள் பயன்படுத்தப்படும் சொன்னா 8 பிட்டுகள் பயன்படுத்தப்படும். ஒவ்வொரு கலருக்கும் 8 பிட்டுகள். ரைட். உதாரணமா இப்ப ரெட்டுக்கு 8 பிட் என்று சொன்னால் நீங்கள் ஒரு அடிரண்டு இலக்கத்துல 8 இலக்கம் எழுதக்கூடிய இடம் இருக்கும். ரைட். அடிரண்டு இலக்கத்துல 8. ரைட். 8 இலக்கம் எழுதக்கூடிய இடம் இருக்கும். அதுல நீங்கள் மினிமம் போடக்கூடியது எல்லாம் 0. அடிரண்டு இலக்கம் என்றா 0 ஒன்றும் தான். எல்லாம் 0. அப்ப எல்லாம் 0 என்றா 11 இலக்கத்துல 0. மேக்சிமம் போடக்கூடியது 8 1. மேக்சிமம் போடக்கூடியது 8 1. ரைட். 8 1 அடிரண்ட நீங்கள் 11 இலக்கத்துக்கு மாத்திக்கொண்டால் அது 255. ஆகவே ஒரு கலருக்கு ரெட் என்ற கலரை எடுத்துக்கொண்டா அந்த ரெட் என்ற கலருக்கு 11 இலக்கத்துல 0 தொடக்கம் 255 வரை வரலாம். 0 தொடக்கம் 255 வரை வரலாம். ரைட். இப்ப 0 எங்களுக்கு பிரச்சனை இல்லை. 0 எந்த அடியில எழுதினாலும் அதாவது எந்த எண்முறைமையில எழுதினாலும் 0 தான். அப்ப 255 11 இலக்கம் 255 நீங்கள் 16 இலக்கத்துல குறிச்சு கொண்டால் ரைட். 16 இலக்கத்துல குறிச்சால் 16ஆல பிரிக்கணும். ரைட். இதுல 16 15 வரும். மீதி 15. ரைட். 16 15 வரும். மீதி 15. ஆகவே இதுல FF அடி 16. ரைட். ஆகவே 16 வடிவில நாங்கள் ஒரு கலருக்கு கொடுக்க ஒன்றில் 0 போடலாம் அல்லது FF வரும். அதுதான் நாங்கள் என்ன செய்யறோம், அந்த 2 டிஜிட்டில் எழுதுறோம். 16 இலக்கத்தை 2 டிஜிட்டில் எழுதுறோம். அப்ப இதுக்குள்ள எந்த இலக்கமும் வரலாம். உதாரணமா வந்து பாத்தீங்கன்னா ரெட்டுக்கு ஒரு AC என்று கூட வரலாம். அது ஒரு வகையான ரெட்டா இருக்கு. ரெட்டுக்கு வந்து 10 என்ற இலக்கம் கொஞ்சம் குறைஞ்சதா இருக்கு. ரைட். ஆகவே எந்த வகையிலையும் உங்களுக்கு ரெட்டுக்குரியது வரலாம். ரைட். எந்த வகையிலையும் வரக்கூடிய மாதிரி இருக்கு. ரைட். ஆகவே ரைட். அப்ப இதுல RGB மாடல்ல நாங்கள் போட்டுக்கொள்றோம். அப்ப இதுல பாருங்க முதலாவது FF. அப்ப ரெட்டுக்குரியது ஃபுல்லா இருக்கு. கிரீன் ஒன்றும் இல்லை, ப்ளூ ஒன்றும் இல்லை. ஆகவே ஃபுல்லா உங்களுக்கு ரெட் கலர்ல பேக்ரவுண்ட் வரும். ரெட் கலர்ல வரும். ரைட். அடுத்த கட்டம் பாத்தீங்கன்னு சொன்னால் இப்ப உதாரணமா வந்து நான் இன்னொரு கலர் போட்டுக்கொள்றேன். இன்னொரு கலர் கேஷைன் போட்டு 00FF00 ரெண்டு போட்டுக்கொண்டா இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முற்றுமுழுதாக பச்சை கலர் கிரீனுக்குரியதா வரும். ரைட். அடுத்தது கேஷைன் 0000FF இது வந்து முற்றுமுழுதாக உங்களுக்கு ப்ளூக்குரிய கலராக மாறும்.
ப்ளூக்குரியதா வரும். ரைட், அடுத்தது ஹேஷ் சைன் எல்லாமே ஜீரோவாக காணப்பட்டால், எல்லாமே ஜீரோவாக காணப்பட்டால் பிளாக்குரியது, ஒன்றும் இல்லைண்டா பிளாக்குரியது. ஹேஷ் சைன் எல்லாம் எஃப் ஆக காணப்பட்டால், எல்லாம் எஃப், ஆறும் எஃப் ஆக காணப்பட்டால் ஒயிட், வெள்ளை, வெள்ளைக்குரியதாக காணப்படும். ரைட், இதுவளவு தான் இந்த கலர் மாடல்ல நாங்கள் 11 வடிவத்துல குறிக்கிறதுக்காக பயன்படுத்தும். அப்ப பின்னணி வர்ணம் போடேக்க பொடி என்ற டெக்கில் நாங்கள் ஒரு கலர் ஒன்று போட்டு காட்டுறோம். பொடி என்ற டெக்கில் ஒரு கலர் ஒன்று போட்டு காட்டுறோம். ரைட், இப்போ உதாரணமாக நாங்கள் ஒரு ப்ராக்டிக்கல் வைஸா இதுல செய்து பார்த்தோம் என்று சொன்னால், இதுல ப்ராக்டிக்கல் வைஸா செய்து பார்ப்போம். அப்ப உங்களுக்குரிய நாங்கள் என்ன செய்யணும் என்று சொன்னால் நோட்பேட் பிளஸ் பிளஸ் எடுத்துக்கொள்றோம். ரைட், நோட்பேட் பிளஸ் பிளஸ் எடுத்துக்கொள்றோம். நோட்பேட் பிளஸ் பிளஸ். ரைட், இந்த நோட்பேட் பிளஸ் பிளஸ்ல பாருங்க, நீங்கள் HTML-க்குரிய ஒட்டுக்களை நீங்கள் கொடுத்து அதுல சேமிச்சு கொள்ளலாம். அப்ப இதுல வந்து நாங்கள் இதுல லாங்குவேஜ் என்று கிடக்கு, அதுல நீங்கள் HTML செலக்ட் பண்ணினால், அப்ப இதுல உங்களுக்கு லாங்குவேஜ் என்று கிடக்கு, அந்த லாங்குவேஜ் என்ற பகுதியில் நீங்கள் HTML என்றதை செலக்ட் பண்ணினால் அந்த HTML-க்குரிய டேக் பண்புகள் என்பவற்றை ஒரு வித்தியாசப்படுத்தி காட்டும். ரைட், வித்தியாசப்படுத்தி காட்டும். ரைட், அது சார்பா பார்த்துக் கொள்வோம். ரைட், இப்ப முதலாவது நான் என்ன செய்ய போறேன், அடிப்படையா நான் HTML என்ற ஒட்டை போட போறேன். HTML ஒட்டு போடப்பட்டிருக்கு. அடுத்தது நீங்கள் HTML ஒட்டுக்குள்ள ஹெட் பகுதியை நாங்கள் பார்க்க போறோம். ஆகவே நாங்கள் ஓரளவில் விளங்கிக் கொள்றதுக்காக ஹெட் பகுதியை ஒரு டேப் இடைவெளியில போட்டுக்கொள்றேன். அந்த டேப் இடைவெளியில கட்டாயம் போடணும் என்ற தேவை இல்லை, நான் டேப் இடைவெளியில போட்டுக்கொள்றேன். ஹெட் பகுதி, ரைட், ஹெட் என்ற ஒட்டு. இந்த ஹெட் என்ற ஒட்டுக்குள்ள நீங்கள் டைட்டில் வழங்கிக் கொள்ளலாம். டைட்டில் என்று சொல்றது உங்களோட வெப் பிரவுசர் ஹெட் பகுதியில் காணப்படுற ஒரு வசனம், உங்களோட வெப் பேஜுக்குரிய டைட்டிலை நீங்க வழங்கிக் கொள்ளலாம். ரைட், ஆகவே ஹெட்டுக்குள்ள நான் டைட்டில் வழங்கிக் கொள்றேன். டைட்டில், ரைட், டைட்டிலா மை ஃபர்ஸ்ட் வெப், மை ஃபர்ஸ்ட் வெப் என்றதை கொடுத்துக்கொள்றேன். டைட்டில் என்ற டேக்கை முடிச்சுக்கொள்றேன். டைட்டில் என்ற டேக் முடிக்கப்பட்டிருக்கு. ஒன்று அவதானிக்கணும், ஹெட் பகுதியும் பொடி பகுதியும் தனித்தனியே நாங்கள் அவதானிச்சு பார்ப்போம். அப்ப அந்த ஹெட் பகுதிக்குள்ள முதலாவது தொடங்குற ஒட்டு இறுதியாகத்தான் முடியும். அதே போல பொடி பகுதிக்கையும் நீங்கள் முதலாவது தொடங்குற ஒட்டு இறுதியாகவும், இறுதியாக தொடங்குற ஒட்டு முதலாவதாகவும் முடிக்கப்படல் வேண்டும். இந்த ஒட்டுக்களை அவதானிக்கப்படைக்க ஆங்கில பேரெழுத்து சிற்றெழுத்து வேறுபாடுகள் ஒன்றும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஆங்கில பேரெழுத்து சிற்றெழுத்து வேறுபாடு இல்லை. உதாரணமாக நான் முதலாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா டைட்டில் வந்து TITLE, முதலாவது டி வந்து கேபிட்டல்ல கொடுத்துருக்கிறேன். முடியேக்க TITLE முதலாவது டி வந்து சிமோல்ல கொடுத்துருக்கிறேன். எந்தவித பிரச்சனையும் இல்லை, அது டைட்டில் ஒட்டா எடுத்துக்கொள்ளும். ரைட், ஆகவே நாங்கள் இந்த ஜிட்டின் சிலபஸ் அடிப்படையில் நீங்கள் ஹெட் பகுதிக்கு டைட்டில் மாத்திரம் கொடுத்துக்கொள்றீங்க. ஹெட்டை முடிச்சுக்கொள்றேன். ஹெட் ஒட்டு முடிச்சுக்கொள்றேன். அப்ப முடிவொட்டுக்கு ஒரு ஸ்லாஷ் வரும். ஆகவே நாங்கள் ஹெட் பகுதி நாங்கள் இதுல முடிச்சிருக்கிறோம். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் பொடி. ரைட், அடுத்தது பொடி. நாங்கள் பொடி பகுதிக்கு அவதானிக்க போறோம். பொடி பகுதி, ரைட், பொடி பகுதிக்கு நாங்கள் உள்ளடக்கம் அனைத்தும் கொடுக்க போறோம். நாங்கள் இந்த பொடி பகுதியில வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இப்ப பார்க்க போறது பேக்ரவுண்ட் கலர் கொடுக்க போறோம். அப்ப நாங்கள் பேக்ரவுண்ட் கலர் கொடுக்க போறோம்னா அது BG கலர். ரைட், பொடின்ற ஒரு பண்பாத்தான் நாங்க BG கலர் அவதானிக்க போறோம். ஆகவே BG கலர், ரைட், BG கலர், ரைட், BG கலர். அப்ப நாங்கள் இந்த நோட்பேட் பிளஸ் பிளஸ்ல செய்யறதுன்ற ஒரு நன்மை தான், நீங்கள் லாங்குவேஜ்ல போய், அதாவது லாங்குவேஜ் என்ற டேப்ல போய் நீங்கள் என்ற இதுக்குள்ள HTML செலக்ட் பண்ணி விட்டால் அதுக்குரிய ஒட்டுக்கள் பண்புகள் வேறு வேறு கலர்ல காட்டும். நீங்களா கொடுக்குற டெக்ஸ்ட் வந்து ஒரு பிளாக் கலர்ல காட்டும். ரைட், அவங்க பண்பு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு வேற கலர்ல காட்டப்படுது. அவ இந்த பண்புல நான் முதலாவது பெறுமதி போடுறேன் ரெட். ரைட், பெறுமதி போடுறேன் ரெட். ரைட், இதுதான் உங்களுக்குரிய பொடி ஒட்டுல நான் பெறுமதி போட்டிருக்கேன். அப்ப இதுல அவதானிக்கணும், நான் இதுல காட்டப்படுற இதுல உங்களுக்கு பொடி என்றது, ரைட், இந்த பொடி என்றது ஒட்டு. ரைட், பொடி என்றது ஒட்டு. அதாவது நாங்கள் ஒட்டு என்று சொல்லிக்க இத உறுப்பண்டு சொல்லலாம். ரைட், இத ஒட்டு, ரைட், ஒட்டு அல்லது உறுப்பு, என்ன, அல்லது உறுப்பு என்று சொல்லுவோம். ரைட், இரண்டாவது பகுதி வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த BG கலர்ன்றது பண்பு.
ரைட். அந்த பண்பு என்று சொல்றது இந்த ஒட்ட விவரிப்பதா இருக்கும். பண்பு என்றது ஒட்ட விவரிப்பதா இருக்கும். மூன்றாவது இந்த ரெட் என்று சொல்றது அந்த பண்புக்கு கொடுக்கப்பட்ட பெறுமதி. ரெட் என்று சொல்றது இந்த பண்புக்கு கொடுக்கப்பட்ட பெறுமதி. ரைட். ஆகவே அந்த ஒட்டு உங்களுக்கு தனியா தெரியணும், அது இந்த பண்பு எது தெரியணும், அதுக்குரிய பெறுமதி எது. ரைட். இப்ப நான் ரெட் கலர்ல கொடுத்திருக்கிறேன். ஓகே. ஆகவே கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த பொடிக்குள்ள நான் ஏதாவது உள்ளடக்கங்களை சேர்த்துக் கொள்ளலாம். ரைட். நான் எனக்கு தேவையான ஒரு உள்ளடக்கத்தை சேர்த்து போட்டு பொடியை முடிச்சு கொள்ளலாம். ரைட். இப்ப இதுல நான் ஒரு டெக்ஸ்ட் ஒன்றை போட்டுக்கொள்றேன். சாதாரணமா ஒரு டெக்ஸ்ட் ஒன்றை போட்டுக்கொள்றேன். ரைட். என்ன ஹலோ வேர்ல்ட், ஹலோ வேர்ல்ட் என்ற ஒரு டெக்ஸ்ட போட்டுக்கொள்றேன். அந்த டெக்ஸ்ட் வந்து நார்மலா உங்களுக்கு அந்த வெப் பேஜ்ல காட்டப்படும். ரைட். அப்ப பொடியை முடிச்சு கொள்றேன். பொடி முடிஞ்சது. ஆகவே பொடியை முடிச்சு கொள்றேன். பொடியை முடிச்சு கொள்றேன். ரைட். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா HTML முடிச்சு கொள்றோம். HTML முடிச்சு கொள்றோம். ரைட். இதுதான் உங்களுக்குரிய ஒரு அடிப்படை கட்டமைப்பில் ஒரு சின்ன மாற்றத்தோட உங்களுக்கு பேக்ரவுண்ட் போட்டு காட்டி இருக்கிறது. ரைட். அப்ப இதை நான் சேமிக்க, அது அந்த சேமித்தல் கட்டாயம். அப்ப நாங்கள் இதை இருக்கா நாங்கள் சேமிக்க. ரைட். சேவ் பண்றோம். சேவ் பட்டனை கிளிக் பண்றேன். சேவ் பட்டனை கிளிக் பண்ணி சேமிக்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த நியூ டாட் HTML, நான் HTML லாங்குவேஜை செலக்ட் பண்ணினபடியா HTML இருக்கு. நீங்க பேரை கொடுத்து டாட் HTML என்று கொடுத்தா சிறந்தது. ரைட். அப்ப நான் டெஸ்க்டாப்ல ஒரு ஃபோல்டருக்கு நான் சேவ் பண்ணி கொள்றேன். டெஸ்க்டாப்ல ஒரு HTML என்ற ஃபோல்டர் இருக்கு. ரைட். HTML என்ற ஃபோல்டர் இருக்கு. இந்த பேஜை சேவ் பண்ணி கொள்றேன். ரைட். அதுல கேபிட்டல் A.html, ரைட், A.html என்று போட்டு சேவ் பண்ணிக்கொள்றோம். ரைட். ஆகவே உங்களோட இந்த நோட்பேட்ல எழுதப்பட்ட இந்த கோடிங் சேவ் பண்ணப்பட்டுட்டு நீங்கள் இந்த டெஸ்க்டாப்ல போய், ரைட், நீங்க டெஸ்க்டாப்ல அவதானிச்சிருப்பீங்க. ரைட். இதுல உங்களுக்குரிய அந்த HTML என்ற ஃபோல்டருக்குள்ள, ரைட், நீங்கள் சேவ் பண்ணின A.html இருக்கும். அது மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் என்ற பிரவுசர்ல டிஃபால்ட்டா இருக்கிறபடியா அதுல ஆட்டோமேட்டிக்கா காட்டுது. நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித்துக்குள்ளால போய் நீங்கள் கூகுள் குரோமுக்குள்ளால ஓப்பன் பண்ணலாம், தேவையானதுக்குள்ளால ஓப்பன் பண்ணலாம், அல்லது சாய்ஸ் என்னது ஆப்ஸ் என்று சொல்லி வேற இதுக்குள்ளாலையும் ஓப்பன் பண்ணலாம். ரைட். உங்களுக்கு கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணுது. இதுல நான் அந்த ரெட் கொடுத்தபடியா கொஞ்சம் அந்த ஒரு கடினமான இதுல கிடக்கு. அதுல உங்களுக்கு டெக்ஸ்ட் அதுல காட்டப்படுது. நாங்கள் இப்ப பேக்ரவுண்ட் ரெட் மட்டும்தான் நாங்கள் இதுல அவதானிச்சு கொள்றோம். ஓகே. இது உங்களுக்கு அவுட்புட்டா காட்டப்படும். ரைட். இதுல நீங்கள் HTML செய்யக்க நோட்பேட் பிளஸ் பிளஸ்ல நீங்கள் ஏதாவது மாற்றத்தை செய்து போட்டு இங்க வந்து நாங்கள் ரீஃப்ரெஷ் பட்டன், என்ன இதுல இருக்கிற உங்களோட ரீஃப்ரெஷ் பட்டன்ல நீங்கள் ரீஃப்ரெஷ் பண்ணி காட்டினால் அவுட்புட் மாற்றிக்கொள்ளும். அவுட்புட் மாறி மாறி வரும். அவை நீங்க அந்த ரீஃப்ரெஷ் பட்டனை பயன்படுத்தி கொள்ளலாம். ரைட். அப்ப இது வந்து பேக்ரவுண்ட் ஒன்று நாங்கள் போடுறதுக்கு அவதானிச்சு கொள்றோம். அந்த பேக்ரவுண்ட் நான் போடுபடைக்க அந்த நம்பர் ஃபார்மேட்ல கொடுக்கலாம்ன்றது அதையும் நீங்கள் கொடுத்து பார்க்கலாம். நம்பர் ஃபார்மேட்ல கொடுத்து பார்க்கிறோம். ரைட். அடுத்தது தலைப்போட். நாங்கள் தலைப்போட்டு கெடர், அதாவது கெட்டொண்டு நாங்கள் போடைக்க போல்ட்டா நாங்கள் என்ன ஒரு பெரிய ஃபொண்ட் சைஸ்ல கொடுத்து கொள்றோம். ஆகவே அதை தலைப்போட்டு உருவாக்குறதுக்கு நீங்கள் H1 தொடக்கம் H6 வரை ஒட்டுக்களை பயன்படுத்தலாம். அதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த H1ன்றது ஒரு மிகவும் பெரிய தலைப்போட்டாக காணப்படும். அதாவது நீங்கள் H1 ரைட், H1 என்ன கெடிங் என்று போடுறீங்க வெப்பம். ரைட். இந்த கெடிங் என்ற சொல் ஒரு பெரிய தலைப்போட்டாக காணப்படும். அப்ப H1ல நீங்கள் முடிச்சு கொள்றீங்க. H1ல முடிச்சு கொள்றீங்க. H1 தொடங்கி H1ல முடிச்சு கொள்றீங்க. அப்ப இவ்வாறு H2, H3, H4, H5, H6 மட்டும் ஒட்டுக்கள் காணப்படும். அப்ப தலைப்போட்டு 6 மட்டங்கள்ல காணப்படும். அதுல H1 பெரிய ஒட்டாகவும் H6 சிறிய ஒட்டாகவும் காணப்படும். அப்ப சாதாரணமா நாங்க பெரிய ஒட்டுக்கள் பாய்க்க H1 பாய்ப்போம். ரைட். அது உங்களுக்கு இதுல சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததா பந்தி ஒன்று உருவாக்க போறோம். பந்தி ஒட்டு P. ரைட். அப்ப P ஒட்டு உருவாக்க போறோம். பந்தி ஒட்டு. பந்தி ஒட்டு ஆனது பந்திகளை வரையறுக்கிறதுக்கு பயன்படுத்துறோம். இந்த பந்தி ஒட்டு அலைன் என்ற பண்பை கொண்டிருக்கும். அப்ப நாங்கள் ஒட்டுக்கள் பண்புகள் பார்த்தனாங்க. அதுல பந்தி ஒட்டு அலைன் என்ற பண்பை கொண்டிருக்கும். அதாவது அலைன்மெண்ட் என்றதுக்கு அந்த அலைன் என்ற பண்பை நாங்கள், அந்த அலைன்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 4 வகையான அலைன்மெண்ட்கள் இருக்கு. ரைட். 4 வகையான அலைன்மெண்ட். ரைட்.
ஒன்று லெஃப்ட் ரைட் சென்டர் ஜஸ்டிஃபை. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு லெஃப்ட்ல இருக்கும், நீங்க லெஃப்ட கொடுக்கலாம். அதுல சென்டர் என்ன ரைட் ஜஸ்டிஃபை. ஜஸ்டிஃபை என்றால் ரெண்டு சைட்டும் அலைன் பண்ணப்பட்டிருக்கும். அவை நீங்கள் அப்படி ஒரு பந்தியோட்ட வரையறை செய்து நீங்கள் அதை மாற்றிக்கொள்ளலாம். ரைட், பந்தியோட்ட வரையறை செய்யலாம். ரைட், அடுத்தது வரிமுறிப்பு மற்றும் கிடைக்கோடு. அப்ப இந்த வரிமுறிப்பு ரைட், உதாரணமாக வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க நோட் பேட்ல எழுதுற ஒரு வசனத்தை நீங்க என்டர் பண்ணி கொடுத்தாலும் அங்க வரிமுறிப்பு காட்டாது. ரைட், உதாரணமா நாங்கள் ஒரு என்ன HTML ஒன்று நாங்கள் இதுல செய்து பார்ப்போம். ரைட், அப்ப இதுல உங்களுக்கு HTML நாங்கள் செய்ய ரைட், இதுல நான் பேக்ரவுண்ட் கலரை நீக்கி கொள்றேன், ஒயிட்லயே விட்டு கொள்றேன். ரைட், ஒயிட்லயே விட்டு இருக்கு. ரைட், இதுல நான் ஒரு டெக்ஸ்ட் ஒன்று அடிச்சு கொள்ள போறேன். இதுல ஒரு சின்ன மாற்றத்தை செய்ய போறேன். இதுல நான் சின்ன மாற்றம் ஒன்று செய்ய வந்து பாருங்க, ஒரு அட்ரஸ் ஒன்று அடிக்க போறேன். அட்ரஸ் ஒன்று உதாரணமா ஃபர்ஸ்ட் லேன். ரைட், ஃபர்ஸ்ட் லேன் என்டர் தட்டுறேன். ஃபர்ஸ்ட் லேன் என்று போட்டுட்டு என்டர் தட்டுறேன். ஜாஃப்னா ஃபர்ஸ்ட் லேன் ஜாஃப்னா என்று அடிக்கிறேன். அடிச்சு போட்டு சேவ் பண்ணி போட்டு நான் அங்க வெப் பிரவுசரை ரீஃப்ரெஷ் பண்ணி உங்களுக்கு அவுட்புட்டை காட்டிக்கொள்றேன். வெப் பிரவுசர் ரீஃப்ரெஷ் பண்றேன். ரைட், வெப் பிரவுசர் ரீஃப்ரெஷ் பண்றேன். ரைட், நாங்கள் அங்க டைட்டில்ல கொடுக்கப்பட்டது நீங்கள் இதுல அவதானிச்சு கொள்ளலாம். அங்க டைட்டில்ல கொடுக்கப்பட்டது மை ஃபர்ஸ்ட் வெப் என்றது அப்படியே வருது. ரைட், அப்ப நான் அதுல டைட்டில்ல கொடுக்கப்பட்ட மை ஃபர்ஸ்ட் வெப் என்றது உங்களுக்கு அப்படியே வருது, மை ஃபர்ஸ்ட் வெப். அடுத்த கட்டம் நான் என்ன கொடுத்தேன்னா, இந்த ஃபர்ஸ்ட் லைன்ன்றது முதலாவது லைன்லையும் என்ன அடுத்த லைன்ல ஜாஃப்னா கொடுத்தேன். ஆனா ஒரே லைன்லாம் வருது பாருங்க. ஓகே, அப்ப ஒரே லைன்ல வருது, நீங்கள் அப்ப அதை அவதானிச்சு கொள்ளலாம். அப்ப இதுல நான் என்ன செய்யணும்னா, அந்த ஃபர்ஸ்ட் லைன் என்றதோட பிரேக் பண்ணணும். அப்ப ஃபர்ஸ்ட் லைன் என்றதோட பிரேக் பண்ணணும்னா அதுதான் அங்கதான் நான் வரிமுறிப்பு வழங்க போறேன். ஆகவே அங்க என்ன செய்ய போறேன், வரிமுறிப்பை வழங்கி கொள்றேன். ரைட், அப்ப ஃபர்ஸ்ட் லைனுக்கு பக்கத்தை ஒரு BR ஒட்டு. இது வந்து என்ன முறிப்பு என்றபடியா உங்களுக்கு முடிவு டேக் தேவையில்லை. உதாரணமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைன் போய்கொண்டிருக்கு, அதை ஒரு இடத்துல வச்சு நான் முறிக்க போறேன்டா அது எங்கே இருந்து எங்க மட்டுமென்று தேவையில்லை. இப்ப போல்ட் கொடுக்க போறேன்டா கட்டாயம் தேவை. எங்க தொடங்குது போல்ட், எங்க முடியுது, ஏண்டா முடிக்காட்டி எல்லாமே போல்ட்டா வந்து. ஆகவே வரிமுறிப்பை நான் இதுல கொடுக்குறேன். ரைட், இதை நான் சேவ் பண்ணி போட்டு வெப் பிரவுசர்ல ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்கிறேன். ஆகவே ஃபர்ஸ்ட் லைன் அடுத்த வரியில ஜஸ்ட் இதுதான் உங்களுக்குரிய வரிமுறிப்பு. ரைட், அதே போன்று ஒரு கிடைக்கோடு. அவ இது எல்லாத்துக்கும் கீழே நான் ஒரு கிடைக்கோடு போட போறேன். கிடைக்கோடு வந்து பாத்தீங்கன்னா HR. ரைட், HR ஹொரிசாண்டல் லைன் HR. ரைட், கிடைக்கோடு HR. ரைட், அப்ப நான் இதுல சேவ் பண்ணி போட்டு ரீஃப்ரெஷ் பண்றேன், அவுட்புட்டை ரீஃப்ரெஷ் பண்றேன். அப்ப உங்களுக்குரிய கிடைக்கோடு கிடைக்குது. ரைட், ஃபுல்லாவே ஒரு கோடு கிடையாது போடப்படும், அடுத்த லைன்ல ஃபுல்லாவே இருக்கு. அப்ப இந்த கிடைக்கோட நீங்கள் அதுக்குரிய பண்புகளை கொடுத்து மாத்தலாம், கலர் கொடுக்கலாம், சைஸ் கொடுக்கலாம். ரைட், பண்புகளை கொடுத்து மாற்றிக்கொள்ளலாம். ரைட், உதாரணமா நாங்கள் அந்த கிடைக்கோடு இந்த பண்புகள் சிலதை கொடுப்போம். ரைட், இதுல வந்து பாத்தீங்கன்னா கலர். ரைட், கலர் ஈக்குவல் ரைட் கிரீன். கலர் ஈக்குவல் கிரீன். நீங்கள் பெருமதிகளா சொற்கள் கொடுக்க டபுள் கோட்ஸ் கொடுக்கலாம், கொடுக்காமல் விட்டாலும் பிரச்சனை இல்லை, டபுள் கோட்ஸ் கொடுக்கிறது நல்ல. கிரீன் சைஸ். ஓகே, சைஸ் ஒரு 5 என்றதை கொடுக்குறது. 5 என்று கொடுத்துட்டு சேவ் பண்ணி போட்டு வெப் பிரவுசர்ல ரீஃப்ரெஷ் பண்றேன். ஓகே, அப்ப கிரீன் கலர்ல சைஸ் 5 கொஞ்சம் பெருசாயினும் உங்களுக்கு தெரியும். நீங்க சைஸ்ல மாத்திக்கொள்ளலாம். அது வந்து அந்த கிடை ஒட்டுன்ற பண்புகள். கிடையொட்டும் எங்க முடியணும் இல்லை, அதாவது கிடைக்கோட்டுன்ற ஒட்டும் எங்க முடியணும் இல்லை. ஏன்னா கிடைக்கோடுன்னா ஒரு கோடு தான். அப்ப முடிய திரும்ப 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 வரா, திரும்ப திரும்ப பயன்படுத்த வேண்டிய சிலதுக்கு தான் நீங்கள் அதை முடிவொட்டு பயன்படுத்த வேண்டியது. ரைட், ஓகே, ரைட். அப்ப இது கிடையொட்டு. ஆகவே நாங்கள் இதுல வரிமுறிப்பு மற்றும் கிடைக்கோடு ஒட்டு என்பவற்றை பார்க்கிறோம். BR வரிமுறிப்பு, HR கிடைக்கோடு, ரெண்டுக்குமே முடிவொட்டு இல்லை, ரெண்டுக்கும் முடிவொட்டு இல்லை. ரைட், அடுத்தது
ரைட், எழுத்துருக்களை வடிவமைக்கிற ஒட்டுக்கள்ல பல ஒட்டுக்கள் காணப்படுது. இதுல நாங்கள் போல்ட், இட்டாலிக், அண்டர்லைன் போன்ற மூன்றும் உங்களோட சிலபஸ்ல போடப்பட்டிருக்கு. ஆகவே அதுல போல்ட், டேக், இட்டாலிக், அண்டர்லைன். போல்ட் அண்டேக்கு நாங்கள் முதல் எழுத்து பீக்குரிய ஒட்டு பயன்படுத்துறோம். இதுக்கு முடிவொட்டு காணப்படும். ரைட், முடிவொட்டு வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் அதாவது என்னடா போல்ட் நாங்கள் போடப்பட்டோம்னா தொடர்ச்சியா போல்ட் ஆகிக்கொண்டோம். அப்ப எங்க முடிக்கணும்ன்றது முடிவொட்டு நாங்கள் காட்டணும். அடுத்த சாய் ஒட்டு, அதான் இட்டாலிக். இட்டாலிக் ஐ என்ற ஒட்டு பயன்படுத்தப்படுது. அடிக்கோடுறதுக்கு நாங்கள் ஜூ என்ற ஒட்டை பயன்படுத்தி கொள்கிறோம். ரைட், இது வந்து எங்களுக்குரிய எழுத்துருக்களை வடிவமைக்கிற ஒட்டுக்களாக காணப்படும். ரைட், அடுத்த வாசகங்களின் எழுத்துரு வடிவம், பருமன், நிறம் என்பவற்றை வடிவமைத்தல். இந்த வாசகங்கள் ஃபொண்டுக்குரியது. ரைட், ஆகவே ஃபொண்ட் என்ற ஒட்டை பயன்படுத்துறோம். ரைட், ஃபொண்ட் என்ற ஒட்டை பயன்படுத்தி கொள்றோம். அப்ப ஃபொண்ட் என்ற ஒட்டு ரைட் ஆரம்பத்திலும் முடிவில் ஸ்லாஷ் ஃபொண்ட் என்ற ஒட்டும் முடிவிலும் பயன்படுத்தப்படும். ரைட், அப்ப இதுல உங்களுக்கு உதாரணம் ஒன்று போடப்பட்டிருக்கு. திஸ் டெக்ஸ்ட் ஃபொண்ட் இஸ் ஏரியல் என்றதுக்கு ஒன்று போடப்பட்டிருக்கு. பாருங்க, ஒன்று ஃபொண்ட் போட்டு அந்த முதலாவது பண்பு போட்டிருக்கிறோம் ஃபேஸ். ஃபேஸ் என்றது எந்த வகையான எழுத்துரு வடிவம், ஏரியல், டைம் நியூ ரோமன், பாமினி என்ற ஃபொண்டுன்ற வகை, அது உங்களுக்கு ஃபொண்டுன்ற வகையில போட்டிருக்கு. ரைட், அதே போன்று அடுத்ததா ரைட் அந்த ஃபொண்டுக்கு நாங்க சைஸை கொடுத்து கொள்ளலாம். ரைட், அப்ப வாசகங்களின் பருமன் உங்க சைஸ் என்ற பண்பால வருது. இந்த சைஸ் என்ற பண்பு கொண்டிருக்கக்கூடிய பெறுமதிகள் 1 தொடக்கம் 7 வரை காணப்படும். 1 வந்து சிறிய பெறுமதிய சிறிய சைஸாகவும் 7 வந்து பெரிய சைஸாகவும் காணப்படும். ரைட், அன்னளவா இந்த 3 அல்லது 4 எங்களோட சாதாரண எழுத்துரு வடிவில் காணப்படும். ஆகவே ஃபொண்ட் சைஸ் 5 என்று கொடுக்கப்படும். தனித்தனியும் உங்களுக்கு இப்ப போட்டு காட்டி இருக்கிறேன். ரைட், அடுத்தது உங்களுக்கு அந்த ஃபொண்டுல கலர் கொடுக்கிறோம். அப்ப கலர் என்ற பண்பை பயன்படுத்தி கொள்றோம். ரைட், அப்ப நிறத்தை நாங்கள் வழங்கிக் கொள்ளப்போம். கலர் என்ற பண்பை பயன்படுத்தி கொள்றோம். ஆகவே ஃபொண்ட் கலர் ரெட் கொடுக்கப்படும். அவை இந்த மூண்டையும் நீங்கள் ஒரேடியாவும் கொடுத்து கொள்ளலாம். ரைட், மூண்டையும் நாங்கள் ஒரேடியா கொடுத்து கொள்றோம். ரைட், அதுல பாருங்க ஃபொண்ட். அப்ப இதுல உங்களுக்கு ஃபொண்ட்ன்றது ஒட்டு. அப்ப இங்க பயன்படுத்துற ஒரே ஒரு ஒட்டு ஃபொண்ட். ரைட், அந்த ஃபொண்ட் ஒட்டு முடிவு ஒட்டு இங்க இருக்கு ஸ்லாஷ் ஃபொண்ட். ரைட், இது முடிவு ஒட்டு. ரைட், ஆகவே நாங்கள் இந்த ஃபொண்டத்தை தொடங்கி முடிக்கிறோம். அப்ப இது ரெண்டும் உங்களுக்குரிய ஒட்டுக்களாக காணப்படுது. ரைட், அடுத்தது இதுல உங்களுக்குரிய பண்பு கலர், சைஸ், ஃபேஸ், 3 பண்புகள் காணப்படுது. கலர், சைஸ், ஃபேஸ், 3 பண்புகள். அந்த 3 பண்புகளுக்கும் பெறுமதிகளாக கலர் என்ற பண்புக்கு பெறுமதியா கிரீன், சைஸ் என்ற பண்புக்கு பெறுமதி 3, ஃபேஸ் என்ற பண்புக்கு பெறுமதி டைம்ஸ் நியூ ரோமன் என்ற பெறுமதி வழங்கப்பட்டிருக்கு. ரைட், ஆகவே இந்த டபுள் கோட்ஸ்கள் சொற்களுக்கு டபுள் கோட்ஸ் போடப்பட்டிருக்கு. 1 வடிவ அவதானிக்கணும். இந்த டைம்ஸ் நியூ ரோமன் நாங்கள் போடேக்க அது வந்து இடைவெளிகளை கொண்டு காணப்படுற ஒரு பெறுமதியா இருக்கிறதால நாங்கள் கட்டாயம் டபுள் கோட்ஸ் போடணும். ஏன்னு சொன்னா இடைவெளியை கண்டோன்னா அது வேறொரு சொல்லண்டு எடுத்துக்கொள்ளும். ஆகவே டபுள் கோட்ஸ் போட்டா தான் உங்களுக்கு அது ஒரு சொல்லண்டு காட்டும். ரைட், ஆகவே ஃபொண்ட் ஒட்டை பயன்படுத்தி நீங்கள் என்ன பல பண்புகளை சேர்த்து அந்த எழுத்துருவ வடிவமைக்கும். அவை இந்த நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷன் என்றது பச்சை கலர்ல சைஸ் 3ல டைம் நியூ ரோமன் ஃபொண்ட்ல உங்களுக்கு காட்சிப்படுத்தப்படும். ரைட், அடுத்த பட்டியல்கள். இந்த பட்டியல்கள் 3 வகையான பட்டியல் உங்களுக்கு இருக்கு. ரைட், என்ன வரிசை பட்டியல் அல்ல வரிசைப்படுத்தப்பட்ட பட்டியல் அல்லது ஒழுங்குபடுத்தப்பட்ட பட்டியல் சொல்லுவோம். 2வது வரிசைப்படுத்தப்படாத பட்டியல் அல்லது ஒழுங்குபடுத்தப்படாத பட்டியல் என்று சொல்லுவோம். 3வது வரையறை பட்டியல் அல்லது விவரண பட்டியல் என்று சொல்லுவோம். இந்த 3 வகையான பட்டியல்கள். ரைட், ஆர்டர்ட் லிஸ்ட், அன்ஆர்டர்ட் லிஸ்ட், டெஃபினிஷன் லிஸ்ட், 3 வகையான பட்டியல்கள் காணப்படுது. ரைட், அதுல முதலாவது வரிசை பட்டியல், ஆர்டர்ட் லிஸ்ட். அப்ப வலை பக்கத்தில் வரிசைப்படுத்தப்பட வேண்டிய அனைத்து வரிசை பட்டியல் மூலம் காட்சிப்படுது. அப்ப வரிசைப்படுத்தப்பட வேண்டிய அனைத்தும் வரிசை பட்டியல் மூலம் காட்சிப்படுத்தப்படும். இந்த வரிசை பட்டியல்ல என்னென்ன குறியீடுகளை நீங்கள் முன்னுக்கு பயன்படுத்தலாம் என்றதை அவதானிச்சு கொள்ளலாம். என்னென்ன குறியீடுகள்ல நாங்கள் பயன்படுத்தக்கூடிய சொன்னா சிமோலே அல்லது கேபிட்டலே 1, 1, 2 அல்லது ரோமன் லக்கத்துல சிமோல்ல அல்ல ரோமன் லக்கத்துல கேபிட்டல்ல நீங்கள் டைப் பண்ற பண்புக்கு நீங்கள் அதை போட்டுக்கொள்ளணும். டைப் பண்ற பண்புக்குள்ள முதலாவது எழுத்து மட்டும்தான் போடலாம். இப்ப நீங்கள் சீல தொடங்கினாலும் சிமோல் சீல தொடங்கினாலும் சிமோலே தான் நீங்க டைப்புக்கு போட்டுக்கொள்ளலாம். கேபிட்டல் டில தொடங்கினாலும் கேபிட்டல் ஏ தான் நீங்க டைப்புக்குள்ள போட்டுக்கொள்ளலாம்.
ரைட். ஆகவே OL என்ற டேக்கை நாங்கள் இங்க பயன்படுத்துறோம். அது இந்த முதலாவது பண்பு டைப். அது முதலாவது பண்பு டைப். அதுக்குள்ள சிமோல் A என்று கொடுக்குறேன். ரைட், சிமோல் A என்று கொடுக்குறேன். அப்ப உங்களுக்கு முதலாவது லிஸ்ட் வந்து சிமோல் A என்றதுல தொடங்கும். ரைட். அப்ப ஆப்பிள், ஆரஞ்சு, பனானா, மேங்கோ என்றது கொடுக்கப்பட்டது. முதலாவது எலிமெண்ட் எல்லை என்று போட்டிருக்க முதலாவது எலிமெண்ட். ஆகவே உங்களுக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா சிமோல் ஏல ஆப்பிள் என்ற அவுட்புட் வரும். சிமோல் A ஆப்பிள். ரைட். அவுட்புட் இப்படித்தான் வரும். சிமோல் A ஆப்பிள். அடுத்த வந்து பாத்தீங்கன்னா சிமோல் B ஆரஞ்சு. ஆரஞ்சு. ரைட். அடுத்த சிமோல் C பனானா. அடுத்த சிமோல் D ரைட் மேங்கோ. ரைட். இதுதான் உங்களோட அவுட்புட்டா காணப்படும். ரைட். உங்களுக்குரிய அவுட்புட் இதாத்தான் இருக்கும். ரைட். அப்ப சிமோல் A போட்டபடியா நீங்கள் இந்த உங்களுக்குரிய இந்த டைப் போட இல்லை என்று சொன்னால் தனியா OL ஒட்டு மட்டும் போடப்பட்டிருக்கு சொன்னால் 1 2 3 வரும். இந்த சிமோல் ABCDக்கு பதிலாக 1 2. அப்ப டிஃபால்ட்டா இருக்கிறது 1 2 3. நீங்கள் ஏனையவே போடணும் என்று சொன்னால் கட்டாயமாக டைப் வழங்கப்படல் வேண்டும். ரைட். இதுதான் உங்களுக்குரிய வரிசைப்படுத்தப்பட்ட பட்டியல். ரைட். அடுத்தது ரைட் வரிசைப்படுத்தப்படாத பட்டியல் அன்ஆர்டர்ட் லிஸ்ட். இதுல நாங்கள் அடிப்படை மொழி என்றபடியா 3 குறியீடுகள் மட்டும்தான் இதுல பயன்படுத்திக் கொள்றோம். அவ டைப்புக்கு நீங்க டிஸ்கண்ட் போட்டுக்கொள்ளலாம். டிஸ்கண்ட் போட்டால் அதுல உங்களுக்குரிய ஒரு சர்க்கிள் வந்து உள்ளுக்க நிறம் தீட்டப்பட்டதாக காணப்படும். இதுதான் உங்களோட டிஸ்கா காணப்படும். அதே மாதிரி சர்க்கிள் என்று சொன்னால் ஒரு சர்க்கிள் மட்டும். அதே மாதிரி ஸ்கொயர் என்று சொன்னால் ஒரு சதுர வடிவில் நிறம் தீட்டப்பட்டதாக காணப்படும். ரைட். இதுதான் ஸ்கொயர் வடிவம். ரைட். இவ்வளவு உங்களுக்குரிய வடிவமாக காணப்படும். அதுல நாங்கள் அதே போலதான் நீங்கள் ஜூவல் என்ற ஒட்டை பயன்படுத்திக் கொள்றீங்கள். ஜூஎல் என்ற ஒட்டை பயன்படுத்திக் கொள்வீங்கள். டைப்புக்கு ஸ்கொயர் போட்டால் உங்களுக்கு அவுட்புட் வந்து சதுர வடிவில் உள்ள புல்லட்ஸ்ல வரும். ரைட். நீங்கள் டைப்பே போடாமல் விட்டால் டிஃபால்ட்டா டிஸ்க்ல வரும். டைப்பே போடாமல் விட்டா நீங்க டிஃபால்ட்டா டிஸ்க்ல வரும். ரைட். ஆகவே இதுக்குரிய அவுட்புட்டை நீங்கள் பார்க்கலாம். முதலாவது ஆப்பிள் என்றதுக்கு ஸ்கொயர்ல என்ன ரைட் சதுரத்துல நிறந்தீட்டப்பட்டதுல ரைட் ஆப்பிள். ரைட். ஒரு அவுட்புட்டா வரும். ரைட். அதே மாதிரி சதுரம் உள்ளுக்க நிறந்தீட்டப்பட்டிருக்கும். அடுத்தது orange. ரைட். orange. அடுத்தது சதுரம் நிறந்தீட்டப்பட்டிருக்கும். பனானா. ரைட். பனானா. ரைட். அடுத்தது சதுரம் நிறந்தீட்டப்பட்டிருக்கும். ரைட். மேங்கோ. ரைட். இவ்வளவும் உங்களுக்குரிய அவுட்புட்டா காட்டப்படும். இதுதான் உங்களோட அவுட்புட்டா இருக்கும். ரைட். ஆகவே இது ஒழுங்குபடுத்தப்படாத பட்டியல். இந்த டைப்புக்கு நீங்க சர்க்கிளை மாத்துறீங்கன்னா இது சர்க்கிளா வரும். ரைட். அதை நீங்க அவதானித்துக் கொள்ளலாம். அடுத்தது வரையறை பட்டியல் அல்ல விவரண பட்டியல் டெஃபினிஷன் லிஸ்ட். ரைட். ஒரு கோடிங் கொண்டு உங்களுக்கு போடப்பட்டிருக்கு. ஆர்டர்ட் லிஸ்ட்டுக்கு OL டெக் பாவிச்சாங்க. அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டுக்கு ஜூஎல் டெக் பாவிச்சாங்க. டெஃபினிஷன் லிஸ்ட்டுக்கு DL என்ற டெக். டெஃபினிஷன் லிஸ்ட் DL. அதுல DT என்றது டெஃபினிஷன் டைட்டில். அதாவது டைட்டில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேப் இடவெளி முன்னுக்கு நிற்கும். DD என்றது டெஃபினிஷன் டிஸ்கிரிப்ஷன் விளக்கம். அது கொஞ்சம் உள்ளுக்கு நிற்கும். ரைட். இப்ப DTக்கு இருக்கிறது மவுஸ். ரைட். DT என்றதுக்கு இருக்கிறது மவுஸ். ரைட். மவுஸ் வந்து டெஃபினிஷன் டைட்டில். ரைட். அது முன்னுக்கு நிக்குது. டெஃபினிஷன் டைட்டில் முன்னுக்கு நிக்குது. ரைட். அடுத்தது இட் இஸ் an input device. அப்ப இட் இஸ் an input device என்றது DD. ரைட். DD என்றது ரைட் அடுத்ததா கொஞ்சம் உள்ளுக்கு நிக்குது. ரைட். மவுஸ் கொஞ்சம் முன்னுக்கு நிக்குது. DD உள்ளுக்கு நிக்குது. இதுதான் அந்த டெஃபினிஷன். அதாவது உட்தள்ளலை நாங்கள் பிரிச்சு காட்டுறதுக்காக தான் இதை போறோம். அடுத்த DT வந்து பாத்தீங்கன்னா பிரிண்டர். அப்ப பிரிண்டர் முன்னுக்கு நிற்கும். அடுத்த DD என்ற அதுக்குரிய விளக்கம் ஒரு டேப் இடவெளி உள்ளுக்கு நிற்கும். இட் இஸ் an output device என்று வரும். ரைட். பிரிண்டர் இட் இஸ் an output. இதுதான் உங்களுக்குரிய டெஃபினிஷன் லிஸ்ட். நீங்கள் DT என்ற எத்தனை தடவையும் பாவிக்கலாம். அத்தனை தடவையும் அது கொஞ்சம் முன்னுக்கு நிற்கும். ரைட். DD என்ற எத்தனை தடவையும் பாய்ச்சா அத்தனை தடவையும் அது உள்ளுக்கு நிற்கும். டேப் இடவெளியை காட்டுறதுக்காண்டி மட்டும்தான் இந்த DT DDயை பயன்படுத்துகிறோம். ரைட். ஓகே. அப்ப இடவெளியில ஒரு பட்டியலை உருவாக்கும். அது விபரண பட்டியலா இருக்கும். ஏன்னா ஒரு தலைப்பு சம்பந்தமான விபரத்தை கொடுக்குது. ரைட். அடுத்த படிம ஒட்டு இமேஜ் ஒன்று உட்செலுத்திக் கொள்றோம். ரைட். HTML நாங்கள் IMG ஒட்டின் மூலம் ஒரு படிமத்தை உட்செலுத்திக் கொள்ளலாம். அந்த படிமத்தை உட்செலுத்திக் கொள்றதுக்கு நீங்கள் ஒட்டா பயன்படுத்திக் கொள்றீங்க. அந்த IMG என்ற ஒட்டை பயன்படுத்திக் கொள்றீங்க. ரைட். IMG ஒட்டு. அதுல SRC என்றது ஒரு பண்பு,
SRC என்றது பண்பு, அதுக்குள்ள கொடுக்க வேண்டிய பெறுமதி, நாங்கள் இமேஜின் பேரும் அதுக்குரிய சரியான கோப்பு நிச்சயம். இப்போ img1.jpg என்று போட்டிருக்கோம். அது அப்போ இமேஜின் பேரும் அதுக்குரிய சரியான கோப்பு நிச்சயம் வழங்கப்படணும். அப்போ இமேஜின் பேரும் சரியான கோப்பு நிச்சயம் எப்போ நீங்கள் வழங்கலாம் என்று சொன்னால், ரைட், அந்த HTML ஆவணமும் படமும் ஒரே ஃபோல்டருக்கு இருந்தால், வேற வேற ஃபோல்டருக்கு இருந்தால் நீங்க முழுமையான பார்ட் கொடுக்கணும். இப்ப சி டிரைவுக்கு எந்த ஃபோல்டருக்கு எந்த அடுத்த என்ன ஃபோல்டர் அடுத்தது என்ன கோப்பு என்றது நீங்கள் முழுமையான பார்ட் கொடுக்கணும். ஒரே ஃபோல்டருக்கு இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க பேரை கொடுத்துட்டு கோப்பு நிச்சயம் கொடுத்து விட்டீங்கன்னா சரி. அடுத்த பண்பு ஹைட். ஹைட்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க 300 போட்டிருக்கு. 300 பெறுமதி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பிக்சல்ல காணப்படும். 300 பெறுமதி பிக்சல்ல காணப்படும். ரைட். இப்ப நீங்கள் 30 வீதம் என்று கொடுத்தால் இந்த இணைய பக்கத்தின் 30 வீதத்துல காட்சிப்படுத்துற இணைய பக்கத்தின் 30 வீதத்திலும் கூட படம் இருக்கும். அப்ப இதுல வீதம் என்று கொடுக்க இல்லை. ரைட். அவ 300 தனியா கொடுத்தா 300 பிக்சல்ல இருக்கு. அதே போல வித்தண்டது அடுத்த பண்பு, அதுக்கும் பெறுமதி வந்து 175 பிக்சல். ALT என்று சொல்றது ஆல்டர் டெக்ஸ்ட் என்ற பண்பு. ஆல்டர் டெக்ஸ்ட் என்ற பண்பு, அதாவது சில சந்தர்ப்பங்கள்ல இணைய பக்கத்துல இந்த படம் காட்சிப்படுத்தப்பட முடியாத சந்தர்ப்பம் வரும். உதாரணமா சேமிக்கப்பட்ட இடத்துல படம் அழிக்கப்பட்டிருக்கலாம், அல்லது இந்த HTML கோடிங்ல ஏதாவது பேர் மாற்றம் இருக்கலாம். அப்படி இருந்தா அந்த படம் காட்டாது. அந்த படம் காட்டாத சந்தர்ப்பத்துல அதுக்கு ஒரு மாற்றீடு சொல்ல அதுல என்ன வரணும் என்றதை காட்டுறதுதான் இந்த மோனாலிசான்ற ஒரு பேரை கொடுத்திருக்கிறேன். ஆகவே ஆல்டர் டெக்ஸ்டுக்கு மோனாலிசாண்டு வரும். இந்த படம் காட்டாத சந்தர்ப்பத்தில் மோனாலிசாண்டு வரும். ரைட். இதுதான் உங்களுக்குரிய அந்த படிம ஒட்டாக காணப்படும். ரைட். அடுத்தது கேட்பொலி ஒட்டு, அதாவது நீங்கள் ஒரு ஆடியோவை நீங்கள் இணைச்சு கொள்ள போறீங்க. ரைட். அப்ப HTML ஊடாக வலைப்பக்கங்களில் கேட்பொலி ஒட்டுக்களை நீங்கள் இணைக்கிறதுக்கு ஆடியோ என்ற ஒட்டை பயன்படுத்தி கொள்ளலாம். ஆடியோ என்ற ஒட்டை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ரைட். ஆடியோ என்ற ஒட்டை பயன்படுத்த அதுன்ற முதலாவது பண்பு வந்து பாத்தீங்கன்னா SRC. அதே போல சோர்ஸ் எங்க கிடக்கு, ரைட், song.mp3 அதே ஃபோல்டருக்கு இருந்தா அந்த பேரையும் கோபுரம் கொடுத்தா சரி. ரைட். கண்ட்ரோல்ஸ் ஆட்டோ பிளே. அப்ப கண்ட்ரோல்ஸுக்கு ஆட்டோ பிளே கொடுத்துருக்கு. அப்ப நீங்க வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோ அந்த இடம் பெறைக்கு ஆட்டோவா பிளேயா, வெப்சைட்டை ஓபன் பண்ணி அந்த இடம் பெறைக்கு ஆட்டோவா பிளேயா. ரைட். அப்ப இடையேக்கு ஒன்றும் போட மாட்டோம், ஆனா ஒரு முடிவு ஓட்டு காணப்படும். அங்க ஒரு முடிவு ஓட்டு இருக்கு கட்டாயம், ஓடியோண்ட முடிவு ஓட்டு. இது வந்து ஒரு கேட்பொலி ஒன்றை நீங்கள் போடுறீங்க, ஒரு பாடல் ஒன்றை நீங்க சேர்த்துக் கொள்றதுக்கு இதை பயன்படுத்தி கொள்ளலாம். ரைட். அடுத்தது இந்த ஒட்டுக்கள்ல உங்களுக்கு இறுதியான ஒட்டு நினைக்கிறேன் காணொலி ஒட்டு. ரைட். இந்த காணொலி ஒட்டு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா HTML நீங்கள் ஏதாவது வீடியோக்களை இணைச்சு கொள்றதுக்கு பயன்படுத்தலாம். அவை வீடியோக்களை இணைச்சு கொள்ளையில அந்த வீடியோ பார்க்கறதுக்குரிய ஸ்பேஸ் எந்த அளவுன்னு நீங்க கொடுத்து கொள்றது எல்லாம். ரைட். அதான் உங்களுக்கு ஹைட்லையும் வித்லையும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஹைட் 300 பிக்சல் என்றும் வித் 400 பிக்சல் என்றும் கொடுக்கப்பட்டிருக்கு. ரைட். இதுல வீடியோ SRC puppy.mp4 என்ற வகையில கிடக்கு, MP4 டைப்ல கிடக்கு. அப்ப வீடியோ என்ற டைப்ல நாங்கள் SRC என்ற ஒட்டை போட்டு அந்த வீடியோவை இணைச்சு கொள்றோம். ரைட். வித் வந்து 400 பிக்சல், ஹைட் 300 பிக்சல், கண்ட்ரோல்ஸ் அந்த கண்ட்ரோல் கீ எல்லாம் இருக்கு. ரைட். அதை நாங்கள் வீடியோ முடிச்சு கொள்றோம். அதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த முடிவொட்டு வழங்கப்பட்டு இருக்கையில அந்த சில இது முடிவு இருக்கும். அந்த வீடியோன்றதை முடிச்சு கொள்றோம். ரைட். இதுதான் உங்களுக்குரிய காணொலி ஒட்டாக காணப்படும். ரைட். அப்ப நாங்கள் இந்த கடைசியா இந்த காணொலி ஒட்டும் பார்த்திருக்கிறோம். ஆகவே இங்க உங்களுக்கு HTML வர்ற அடிப்படையான ஒட்டுக்கள் அவ்வளவும் சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு அடிப்படையா ஒரு பிராக்டிக்கல் ஒன்று செய்து காட்டப்பட்டிருக்கு. அதிலேயே நீங்கள் அந்த பொடி டேக்குக்குள்ள ஏனைய உள்ளடக்கங்களுக்குரிய அனைத்து ஒட்டுக்களையும் பொடி டேக்குக்குள்ள நீங்கள் வழங்கி நீங்கள் பிராக்டிக்கலா செய்து இதை பார்த்து கொள்ளலாம். ரைட். ஆகவே இந்த உங்களுக்கு HTML சார்பான இந்த அடிப்படையான ஒட்டுக்கள் அனைத்தும் நீங்கள் விளங்கிக் கொண்டிருப்பீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். ஆகவே அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கின்றேன். நான்